Good morning, all of you. Welcome to our Maximum channel. உங்களுக்கு நல்லா புரியுதா தங்கம்? ஏதாச்சும் இதில் சந்தேகம் இருக்கா? கண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th. நம்ம 12th தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான் சாமி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 3.3ல் 4th சம் பார்க்க போகிறோம் ராஜா. 4th சம் ரொம்ப ஈஸியான சம்மு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அவன் சொல்லியிருக்கிறது என்னென்னா டிட்டர்மின் கேவை கண்டுபிடி அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன். அப்புறம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு, கேவை கண்டுபிடி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கான். இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட், ஒரு ரூட்டு இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ்னு கொடுத்துருக்கான். ஏன்னா இது கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு 3 ரூட் இருக்கும். அதில் அவன் சொல்லியிருக்கிறது ஒரு ரூட்டு இஸ் ஈக்குவல் டு, ஒரு ரூட்டு எப்படி இருக்குமா, ட்வைஸ்னால் 2 மடங்கு சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ், மற்ற 2 ரூட்டை கூட்டி வரதனுடைய 2 மடங்குன்னு அர்த்தம். 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 1 ரூட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் டூ ரூட் ட்வைஸ் டைம். பாருங்க, புரியுதா? இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். 2x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 3x ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 சாமி. இப்போ நேம் கொடுத்துக்கலாம். x³ உடைய கோஎஃபிஷியன்ட் a, x² உடைய கோஎஃபிஷியன்ட் b, x உடைய கோஎஃபிஷியன்ட் c, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து d தங்கம். ஃபார்முலாவுக்கு சிம்பிள் போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இதுதான் ஃபார்முலா. சம் 1னா மைனஸ் பி பை ஏ, சம் 2னா ப்ளஸ் சி பை ஏ, சம் 3னா மைனஸ் டி பை ஏ. சரி, இப்போ இந்த ரூட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3 கியூபிக் ரூட் இல்லையா, அப்போ 3 ரூட் எடுத்துக்கிறோம். கிவன் அவன் கொடுத்துட்டான். ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் சம் ஆஃப் த அதர் டூ. அப்போ ஒன் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னா 2 டைம் அதர் டூ ரூட்டோடைய சம். அப்போ பீட்டா ப்ளஸ் காமா சம் ஆஃப் அதர் டூ. ஒன் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சம் ஆஃப் த அதர் டூ. புரியுதா கண்ணு? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 டைம்ஸ், ட்வைஸ்னா 2 டைம்ஸ் மற்ற 2 ரூட்டோடைய சம் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ மல்டிபிளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைட். அப்போ ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சம் 1 போடலாம். சம் 1 போடும்போது கண்ணு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோமா. இதுக்கான ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். பிங்கிற இடத்துல பாருங்கள் என்ன இருக்குது, பி வந்து -6, ஏ வந்து 2. அப்போ தேர்ஃபோர் இங்கே எப்படி 2 மைனஸ் வருது தெரியுதா கண்ணு? இந்த மைனஸ்க்கு மைனஸு, பி வந்து -6. அப்போ மைனஸ் ஆஃப் -6 டிவைடட் பை ஏ வந்து 2. அப்போ 2க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும், 3ன்னு வந்துடும். இப்போ இந்த ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கலாம் தங்கம். பீட்டா ப்ளஸ் காமா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். பீட்டா ப்ளஸ் காமா என்ன, ஆல்ஃபா பை 2. அப்போ இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக ஆல்ஃபா பை 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா. அப்போ 3 ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3. 3க்கும் 3க்கும் அடிச்சின்னா 1. இந்த 2வை இந்த சைடு கொண்டாந்துரு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. அப்போ ஒரு ரூட்டு நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு, 2ன்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதா தங்கம்? இப்போ நம்ம 10th மெத்தடுக்கு போயிடலாம். அப்போ ஒரு சொல்யூஷன் நமக்கு 2. அப்போ 10th மெத்தடில் இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதலாம். 2 மைனஸ் 6 3 k ப்ளஸ் கே. அப்போ தேர்ஃபோர் 2 போட்டோமா. இப்போ நமக்கு எங்கே என்ன போடுவோம், கீழே 0 போடுவோம். இந்த 2வை எடுத்து வை. இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 2s are 4ன்னு வந்துடும். இப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், 2 சிம்பிள் வெவ்வேறையாக இருக்கனால கழிக்கணும். கழிச்சா 2. புரியுதா தங்கம்? சிம்பிள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டணும், சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிக்கணும். அகைன் இதையும் பெருக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are என்ன வரும், 4ன்னு வரும். இப்போ
இதே மாதிரி பெரிய சிம்பிள் வெவ்வேறையாக இருக்குது. பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், 4ல் 3 போச்சுன்னா 1. எகைன் பெருக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 2 இஸ் 2. அப்போ தேர்ஃபோர் இது கண்டிப்பாக ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஒரு ரூட் இல்லையா, ஒரு சொல்யூஷன். அப்போ கண்டிப்பாக இங்கே 0 வரும். அப்போ 0 வரணும்னா இந்த கே என்னவா இருக்கணும், 2வாக இருக்கணும், ப்ளஸ் 2வாக இருக்கணும். கே ப்ளஸ் 2வாக இருந்தால் தான் ப்ளஸ் 2 மைனஸ் 2 சேர்ந்து 0 ஆகும். அப்போ தேர்ஃபோர் ஹென்ஸ் கே ஈக்குவல் டு என்ன வந்துடும், ப்ளஸ் 2 வந்துடும். இங்கே நம்ம சொல்யூஷன் ப்ளஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து ஒரு சொல்யூஷன். தேர்ஃபோர் ஃபேக்டர் எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர். எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து சொல்யூஷன்னா ப்ளஸ் 2 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர். புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எழுதணும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதும்போது 2x² மைனஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது புரியுதா கண்ணு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், 2x² மைனஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இது ஏ, இது பி, இது சி. இதை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. மல்டிபிள் பண்ணாலும் 2, ஆட் பண்ணாலும் 2 வராது. அப்போ ஃபார்முலாவுக்கு போயிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க பிங்கிற இடத்துல மைனஸ் 2 இருக்கா. அப்போ இதில் கொண்டாந்து போடும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பியை ஸ்கொயர்டு பண்ணால் 4, பின்னா 2 தானே, அதை ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து நமக்கு 2 தங்கம், சி வந்து மைனஸ் 1. எகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 2s are 8 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ பாருங்கள், ஏ வந்து 2, 2 இன்ட்டு 2 அப்போ 4ன்னு வந்துடும். அப்போ அடுத்ததுக்குன்னு இதை ஆட் பண்ணிக்கிட்டா 12. 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். இந்த 12 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 4 வெளியில் வரும்போது 2. அப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 4. இப்போ 2ஆல் எல்லாம் அடிச்சுக்கலாம். இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் எல்லா டேர்மும் நியூமரேட்டரையும் அடிக்கணும், டினாமினேட்டரையும் அடிக்கணும். அப்போ 2ஆல் அடித்தா இங்கே 1, இங்கே ரூட் 3, இங்கே 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஹென்ஸ் த சொல்யூஷன். ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2 பேர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2 ஒன்று, இன்னொன்று ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 3 பை 2. அப்போ இதில் ஒரு சொல்யூஷன், இதில் 2 சொல்யூஷன். மொத்தம் நமக்கு எத்தனை சொல்யூஷன், 3 சொல்யூஷன் ஆயிடுச்சு. இப்போ புரியுதா சாமி? இல்லை ஏதாச்சும் சந்தேகம் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.